கேஜிஎஃப் படத்துல சுரங்க தொழிலாளர்களை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தி தனி ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கதை வரும். இது உண்மையிலே சிலி நாட்டில் நடந்துச்சு. அதை மாற்ற போராடின 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் அவர்களுடைய குடும்பமும் கண்மூடித்தனமாய் சிலி இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்ட தினம் இன்று. 18ஆம் நூற்றாண்டுக்கு மேலே நைட்ரேட் தான் சிலி நாட்டுடைய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பங்கு வகிச்சது. ஆனால் அந்த நைட்ரேட்டை உயிரை பணைய வச்சு கடுமையான உழைப்பின் மூலமாக வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சுரங்க தொழிலாளர்கள். ஆனால் அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சுரங்கத்தையும் அந்த சுரங்க முதலாளிகள் தான் கட்டுப்படுத்தினாங்க. சுரங்க தொழிலாளர்கள் தங்கக்கூடிய இடம், அவங்க பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள், இது எல்லாமே கூட சுரங்க முதலாளிகளுக்கு தான் சொந்தம். அவங்க விற்கிறது தான் பொருள், அவங்க வைக்கிறது தான் விலை. சம்பளம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதிக விலைக்கு பொருட்களை விற்று மொத்தமாக அந்த சம்பளத்தை வசூலிச்சாங்க. வேலை நேரமும் அளவுக்கு மீறி இருந்தது. அவங்க கொடுக்குற சம்பளத்தை தான் வாங்கணுங்கிற நிலைமை இருந்துச்சு. இதை மாற்றணும்னு சுரங்க தொழிலாளர்கள் எவ்வளவோ கேட்டாங்க. ஆனால் அரசை நடத்தும் அரசியல்வாதிகள் சுரங்க தொழிலாளர்களை விட முதலாளிகள் கொடுக்கும் பணத்திற்கு தான் அடிமையாக இருந்தாங்க. இதனால் 20ஆம் நூற்றாண்டில் சிலி நாட்டில் அங்கங்கே பெரிய அளவுக்கு போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. சுரங்க தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை பெற உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க, வேலை நிறுத்த போராட்டங்களை செஞ்சாங்க. இப்படி ஒரு சூழலில் இக்கிக்குங்கிற இடத்துல இருந்த சுரங்கத்தில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினாங்க. அந்த போராட்டத்தை கடுமையாக அடக்கி அதையே உதாரணமாக வைத்து சிலி நாட்டில் எங்கேயுமே போராட்டங்கள் இனிமேல் நடக்காதபடிக்கான ஒரு நிலையை உருவாக்கணும்னு முடிவெடுத்தாங்க முதலாளிகளும் அவர்கள் ஆதரவு பெற்ற அரசும். அதன்படி உள்துறை அமைச்சர் ரஃபேல் சொட்டோமேயர் கேட்டின் உத்தரவுப்படி இராணுவம் அந்த இடத்துக்கு விரைஞ்சது. அப்படி 1907 டிசம்பர் மாதம் 21ஆம் நாள் இராணுவம் அங்கே போய் சேர்ந்தப்போ அங்கே தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, அவங்களுடைய குழந்தைகள், மனைவிகள்னு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தாங்க. அத்தனை பேரும் கலையிறதுக்கு ஜெனரல் ராபர்டோ சில்வா ரெனார்ட் ஒரே 1 மணி நேரம் மட்டும்தான் அவகாசம் கொடுத்தார். நீங்கள் 1 மணி நேரம் இல்லை, 1 வருடம் கொடுத்தா கூட எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டோன்னு சொன்னாங்க தொழிலாளர்கள். 1 மணி நேரத்துடைய கடைசி நொடி முடிந்த உடனேயே அத்தனை பேரையும் சுட்டு தள்ளுறதுக்கு உத்தரவிட்டான் அந்த ஜெனரல். மிஷின்கள்ல இருந்து பிச்சுக்கிட்டு போன அந்த தோட்டாக்கள் அங்க இருந்த பிஞ்சு குழந்தைகளையும் பெண்களையும் தொழிலாளர்களையும் பஞ்சு பஞ்சா பிரிச்சு போட்டுச்சு. ஒவ்வொருத்தரும் அங்க செத்து விழுந்தாங்க. ரத்த ஆறு அங்க மொத்தமா ஓடுச்சு. அதிகாரப்பூர்வ கணக்குப்படியே 2000 பேர் இறந்தாங்கன்னு குறிப்பு இருக்கு. அப்ப எத்தனை பேர் இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சிலி நாட்டில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி போராட்டங்கள் பெருசாக வெடிக்கவே இல்லை. தொடர்ந்து அடக்குமுறைகள் அங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இதில் கொடுமை என்னன்னா, இந்த கொடுமை நடந்ததா வெளி உலகத்துக்கும் தெரியக்கூடாது, வருங்காலத்துக்கும் தெரியக்கூடாதுன்னு அதை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க சிலி அரசு. ஆனால் அது யாராலையும் மறைக்க முடியல. 2007 அப்போ இருந்த சிலி அரசே இந்த கொடுமை சம்பவத்துக்கான ஒரு நினைவகத்தையும் உருவாக்குனாங்க. தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடிய அப்பாவி தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சிலி நாட்டில் கொலை செய்யப்பட்ட தினம் இன்று.